வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கும் ட்ரம்ப்பை பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் அதை ஃபுல் வீடியோ வந்து ட்ரம்ப்பை பற்றி இல்லை. ட்ரம்ப்பு செய்தியை தவிர இன்னும் 2 டாபிக் எடுத்து பேச போகிறேன். தட் இஸ் டீப் அனாலிசிஸ் ஆஃப் 2 கம்பெனி. ஒன்று வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், அனதர் வந்து லெமன் ட்ரீ. இந்த 2 கம்பெனியும் கூட நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால இதை வந்து இன்றைக்கி எடுத்து பேசலான் இருக்கேன். மார்க்கெட் கூட ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டு தானே இருக்குது, அப்போர்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கனால நம்ம இதெல்லாம் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கணும். இப்போ ட்ரம்ப் நியூஸ் எடுத்துக்கோங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பியும் ஒரு அதிரடி நியூஸ். ஏன்னா இந்த ரிசர்வ் கரன்சி சொல்லிட்டு இருந்தார்ல, கிரிப்டோவை வந்து ரிசர்வ் கரன்சி ஆக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார். ஸோ இன்க்ளூடிங் பிட்காயின் அண்ட் அதர் கிரிப்டோ கரன்சிலாம் அவர் வந்து ரிசர்வ் கரன்சியாக மாற்றிட்டார். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அஸ் இண்டியன்ஸ் வந்து நிறைய பேர் இதை டீல் பண்ணுறதில்ல. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு. அப்புறம் செகண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல். கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் போட்ட அந்த 25% டேரிஃப் என்ன பண்ணியிருக்காரு நேற்று, அதில் ஒரு ஸ்லைட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டார். 1 more month டைம் கொடுத்து சர்டன் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஐட்டமில் வந்து தெர் இஸ் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து இன்னும் ஒரு 1 month டைம் கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவர்சலை எதிர்பார்க்கலாமா? இந்தியாவுக்கும் அதே மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு சொன்னவர் அதை இம்போஸ் பண்ணாமல் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரா? பார்ப்போம். காலந்தான் பதில் சொல்லணும். அண்ட் கூடிய சீக்கிரம் அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அண்ட் ஒன் திங் என்ன, இன்றைக்கி இது வரைக்கும் இந்த மீடியா ரிப்போர்ட்டை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெட்ரோகெமிக்கல்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட்டு அமெரிக்காவிலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் கிரேட்டர்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் டெஸ்லா அந்த மாதிரி காருக்கு வந்து 0% டேரிஃப் இந்தியா லெவி பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது. ஏன்னா இது குயிக்காக பண்ணி ஆகணும். வித்தின் நெக்ஸ்ட் 15 daysக்குள்ளே இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணி ஆகணும். நவ் அனதர் டாபிக், தெர் இஸ் ஒரு டீப் அனாலிசிஸ்ன்னு சொன்னேன்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் லெமன் ட்ரீ. இந்த 2 கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து ஆர் மெட்ரிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் நம்ம பற்றி பேசுவோம். நம்பர் ஆஃப் கீஸ், இல்லாட்ட நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ஏன்னா ஹோட்டலில் எவ்வளோ இருக்குது, இல்லாட்ட நம்பர் ஆஃப் பெட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த பிளேஸ்லலாம் இவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, இல்லாட்ட ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, இல்லாட்ட இந்த ஆவரேஜ் ரூம் ரெண்ட் எவ்வளோ இன் கேஸ் ஆஃப் ஹோட்டல்னா, இல்லாட்ட ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் என்ன அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமின் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸு இல்லாட்ட பெட்ஸு, ஆவரேஜ் ரூம் ரெண்ட்டு இல்லாட்ட ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட்டு அண்ட் ஆக்குபேஷன். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 3 பேராமீட்டர்ஸ் ஒன் ஆன் த சேம் அப்படின்னு தான் சொல்லணும். தோ தேர் இந்த டிஃப்ரெண்ட் செக்டாராக இருந்தால் கூட. நம்ம ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டார் அஸ் வெல் அஸ் இந்த ஹோட்டலில் எடுத்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கன்சம்ஷன் தீம் வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டிய டைம் இது ஆக்சுவலாக. ஏன்னா ஹெல்த் கேர் இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி த ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆக இல்லாட்ட இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க பாருங்கள் கவர்மெண்ட்டு, அது வந்து பீப்புளுக்கு சென்றடையும் போது த இன்டர்னல் டூரிசம் இந்த கண்ட்ரி வந்து இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஆக்குபேஷன் இந்த ஹோட்டல்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஹெல்த் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆக அந்த ஹெல்த் கேர் நீடும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலே சொல்லலாம் இதுலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்னவோ அதுக்கு வந்து நிறைய ஆக்குபேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஹெல்த் கேர் அட்டென்ஷனும் நிறைய தேவைப்படும். அதனால தான் இந்த 2 கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டார் எடுத்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லெமன் ட்ரீ எடுத்துக்கலாம், அதை பார்க்கலாம். அதில் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. லெமன் ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த செக்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு ஸ்லைட்டாக கரெக்டாக இருக்குது. ஏன் இந்த கரெக்ஷன் அப்படின்னு பண்ணால், ஜஸ்ட்டு இந்த ப்ராடர் மார்க்கெட்டில் எப்படி கரெக்ட் ஆனனால இந்த கம்பெனியும் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு வீக்னஸ் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வீக்னஸ் இருக்குது.
ஹை borrowing இருக்குது இந்த கம்பெனியில். அந்த ஹை borrowing இருக்கிறனாலையும் இந்த கம்பெனி வந்து ஜாஸ்தி விலை ஏறல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஹோட்டல்ஸ் லைக் தாஜ் குரூப் இருக்குது பாருங்கள், அது மாதிரி வந்து இது ரைஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்களுடைய செக்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. தெர் இஸ் பட்ஜெட் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா அப்ஸ்கேலு, இல்லாட்டா லக்ஸுரி அப்ஸ்கேல், இல்லாட்டா பியோர் லக்ஸுரி ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இவங்களுடைய ஹோட்டல்ஸ் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஆரிக்கா, இல்லாட்ட ரெட் ஃபாக்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸோட இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்ட்ரடக்ஷனோட இவங்களோட ரிசல்ட்ஸை ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ரெவன்யூ வந்து 355 crores, எபிட்டா வந்து 184 crores. இதில் வந்து அதர் இன்கம் இஸ் அபவுட் 60 lakhs இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், நிலை 50 crores பே பண்ணியிருக்காங்க. இது போன தடவை கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்லைட்டாக குறைச்சிருக்கு. ஏன்னா லார்ஜ் அசட்ஸ் இருக்கிறனால இவங்களோட டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும், 35 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 62.5 crores அண்டு இபிட்டா மார்ஜின் இஸ் 51.9%. இது வந்து ஃபார் ஹையர் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லாட்டா வந்து லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணாலும் இவங்க வந்து இபிட்டா மார்ஜின் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திஸ் இபிட்டா மார்ஜின்ங்கிறது என்ன, பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸஸ் தானே. ஏன்னா ஒன்ஸ் ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஆக்குபேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, தென் வந்து இவங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்க போகுது. அதுதான் வந்து அவங்களுடைய ரெவென்யூலேருந்து மைனஸ் பண்ணி பார்க்கணும் டு அரைவ் அட், அதாவது இந்த இபிட்டா என்ன இருக்குன்ட்டு. நார்மலி இவங்க வந்து அபவுட் 48 to 51 அது மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது கூட இன் ஃபியூச்சர் இயர்ஸில் குறைய போகுது. ஏன்னா டெட் வந்து இவங்களோட பெரிய பேர்டன். இதுக்கு 2 விதமான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து இன்ஸ்ட் ஆஃப் இவங்களுடைய அசெட் பில்ட் பண்ணி அதனால் இவங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் இவங்க வந்து இப்போ வந்து மித்தவங்க பண்ணுற மாதிரி, இந்த இண்டஸ்ட்ரியில் மித்தவங்க பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாட்ட பிராண்ட் நேம் லென் பண்ணி அதுக்கு ரெவென்யூ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ த பிராண்டட் ஆர் ஃப்ரான்ச்சைசி மாடலும் இப்போ வந்து கேட்சப் ஆகிட்டுருக்கு. அண்டு அதனாலையும் இவங்களுடைய ரெவென்யூ இன் ஃபியூச்சர் இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இவங்களுடைய டிப்ரிசியேஷனோ இல்லாட்டா அது இன்ட்ரெஸ்ட் அவுட் கோவோ ஃபினாமினலாக இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து ஒரு விதமாக எப்படி வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத ஒர்க் அவுட் பண்ணுற விதம். இன்னொரு வே என்ன அப்படின்னா, இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட்லி அது கூட வந்துடும், இவங்களுடைய ஃப்ளூவர் ஹோட்டல் அந்த செயின் இருக்குது பாருங்கள், அதை வந்து சூன் வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் செயினில் தான் இவங்களுக்கு வந்து லார்ஜஸ்ட் வந்து லோன் இருக்குது. அப்போ அந்த ஐபிஓ ப்ராசிட்ஸை வச்சுக்கிட்டு நிறைய கடனை குறைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்றைக்கு பண்ண போகிறாங்கங்கிறத. ஸோ அது வர்ற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா, டெஃபினட்டாக இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இவங்க வந்து லிஸ்டட் பிளேயரில் ஒரு லார்ஜஸ்ட் செயின் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இவங்களுடைய மாடல் வந்து குவைட் டிஃப்ரெண்ட் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணால். இப்போதைக்கு நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா, பெரிய நெகட்டிவ் வந்து இவங்களுடைய கடன் தான் அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய க்ரோஸ் ஆவரேஜ் ரூம் ரெண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டரில் வந்து 6,763 rupees. அண்ட் ஆக்குபன்சி 74.2. இது வந்து ஃபார் ஹையர் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணாலும் இந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய கேஷ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அபவுட் 114 crores இருக்குது. ஸோ நிறைய பேராமீட்டர்ஸில் இவங்க எக்ஸல் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டா லாஸ்ட் இயர் குவார்ட்டராக இருந்தாலும் சரி. நான் வந்து இவங்களுடைய ஓன் ஹோட்டல்ஸ் அண்ட் மேனேஜ் ஹோட்டல்ஸ் அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாலும், இவங்களுடைய ஓன்டு ஹோட்டல்ஸ் தான் ஸ்டில் வந்து ஹையர் ரெவென்யூ கொடுத்துட்ருக்கு. அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைசி இல்லாட்டா இந்த பிராண்டட் ஹோட்டல்ஸ் வந்து செகண்ட் பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆனால் அந்த ஐட்டம் கூட ஆர் செக்மெண்ட் கூட க்ரோ ஆகிட்டு தான் சொல்லணும். பட் இந்த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இவங்க இந்த ஆக்குபேஷன் தான்.
இந்த ஆக்குபேஷன் தான் பாருங்கள், முன்னாடி 65.9 இருந்தது, இப்போ 74.2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஆக்குபேஷன் தானே மெயின் இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ. ஆக்குபேஷன் ஜாஸ்தியாக ஆக இந்த ரூம் ரெண்ட் வந்து ஆவரேஜ் ரூம் ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதனால வந்து இவங்களுடைய ரெவென்யூ ஏன்னா பர் ஆக்குபைட் ரூம் ஆர் அவைலபிள் ரூம் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதானே இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதனால் வந்து ஆக்குபேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு வந்து குட், நாட் ஒன்லி ஃபார் இந்த மாதிரி கம்பெனிக்கு. இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம், இதுதான் இண்டிகேட்டர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதோட பெட்டர் ஆக்குபேஷன் இருக்கும். பெட்டர் ஆக்குபேஷன் இருக்க தென் வந்து இவங்களுடைய ரெவென்யூ டாப் லைனும் க்ரோ ஆகும். அண்ட் இவங்க டெட்டை மேனேஜ் பண்ணால் இவங்களோட பாட்டம் லைனும் நல்லா வெகுவாக க்ரோ ஆகும்னு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, இட்ஸ் அ ஹைலி சிக்லிக்கல். இப்போ வந்து எக்கானமி நல்லா பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எக்கானமி டவுன் ஆச்சுன்னா சிவியராக டவுன் ஆகும். இது வந்து இந்த சைக்கிள் வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கும். நம்ம கிளியராக பார்க்கலாம். ஒரு கோவிட் பீரியடில் வந்து இது பாட்டம்க்கு ரீச் ஆச்சு. ஆக்சுவலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் நாட் ஓன்லி இந்த கம்பெனி பட் ஆல்சோ இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியுமே டவுன் ஆச்சு. அண்டு நார்மலி இவங்க வந்து கப்பாக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கப்பாக்ஸ் பண்ணிவிட்டு முடிக்கிற டைமில் பார்த்தோம்னா இது வந்து பெரிய டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். பட் ஆனால் இது கண்டிப்பாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கம்பெனி ஃபார் அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அமங் தி ஹாஸ்பிட்டல் லிஸ்டட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அப்போலோ ஹாஸ்பிட்டல் த லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். த்ரூஅவுட் இந்தியா இருக்காங்க. ஆனால் அந்த பெருமை எல்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னா தமிழ்நாடுக்கு தான் போய் சேரும். இங்கே தான் இவங்க ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போய் ஹாஸ்பிட்டல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா இவங்களுடைய செக்மெண்ட் வந்து 3ஆக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல், அவங்க தான் அதான் மெயின் ஸ்டே, அதுதான் அவங்களுக்கு லார்ஜஸ்ட் இன்கம். அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஈவன் இந்த குவார்ட்டரில் கூட ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. அண்ட் செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக் அண்ட் ரிட்டைல் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். தோ இவங்க எபிட்டா பாசிட்டிவாக இருந்தாலும் பட் நெட் ப்ராஃபிட் லெவலில் இது நெகட்டிவாக தான் இருக்குது. அப்புறம் தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேர் அண்டு ஃபார்மசி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எபிட்டா வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் இருக்குது. பட் கன்சாலிடேட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்க்கலாம் வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இவங்களோட டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2785 crores. எபிட்டா வந்து 670 crores. அந்த மார்ஜின் வந்து 24.1. இது வந்து ரிகார்டிங் த ஹெல்த் சர்வீசஸ். அப்புறம் டயக்னாஸ்டிக் அண்ட் த ரிட்டைல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா 389 crores. இதுதான் அவங்களுடைய ரெவென்யூ. அண்ட் எபிட்டா பார்த்தீங்கன்னா 342 crores. அந்த டிஜிட்டல்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபார்மசி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 235 crores. அண்ட் எபிட்டா பார்த்தீங்கன்னா 566 crores. அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா தி ஹெல்த் சர்வீஸ் வந்து about 287 crores. அண்ட் நெகட்டிவ் ஃபார் டயக்னாஸ்டிக் ஹெல்த் வந்து about 14 crores இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹோட்டல் சர்வீஸ் இருக்க ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பேராமீட்டர்ஸ் இங்கேயும் இருக்கும், இல்லாட்டா அதே மெட்ரிக்ஸ் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா அப்போ வந்து எதை பார்க்கணும், நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இவங்க 45 ஹாஸ்பிட்டல்ஸ் த்ரூஅவுட் இந்தியா வச்சுருக்காங்க. தென் ஆப்ரேட்டிங் பெட்ஸ் தெர் இஸ் about 7,996 பெட்ஸ். இந்த லெவலுக்கு வேறு எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லை. அண்ட் இவங்க தான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லணும். அண்டு ஆக்குபென்சி வந்து 68%. அகெயின்
ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக க்ரோ ஆகியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 66 தான் இருந்திருக்கு. அண்டு அஃப்கோர்ஸ் பேஷண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் உண்டு. ஒன்று வந்து இன்பேஷண்ட் சொல்லுவாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இன்னொன்று வந்து அவுட் பேஷண்ட்ஸு. ஸோ இப்போ வந்து இன்பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 1,50,986 இந்த குவார்ட்டரில் மட்டும் பண்ணியிருக்காங்க. தென் ஏஎல்ஓஎஸ் இது வந்து யூனிக், ஹாஸ்பிட்டலுக்கு யூனிக். தட் இஸ் ஆவரேஜ் லெங்த் ஆஃப் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கு. இது லோவர் த பெட்டர். அப்போ இது வந்து 3.29 இருக்குது. முன்னாடி குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 3.34. ஸோ குறைய இது பெட்டர். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ ரெவென்யூ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா தென் வந்து த பேஷண்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. அண்டு அப்போ தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அப்புறமேலே ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பேசிக்கலி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆக்குபேஷன் பொறுத்து தான் இருக்குது. அண்டு த ஆக்குபென்சி ஹையராக இருக்க இந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் வந்து பார்த்தோம்னா 60,839 rupees இருக்குது. அது வந்து ஃபார் ஹையர், முன்னாடி இருந்ததோட 56,358. அதை கம்பேர் பண்ணோம்னா இதோட இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அண்டு த ப்ராஃபிட் மார்ஜின், தட் இஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து த கன்சாலிடேட்டட் ஃபிகரை சொல்கிறேன் நான், இது வந்து நியர்லி 12.5 இருக்குது. வித் இஸ் ரீசனபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க தான் இந்த லார்ஜஸ்ட்டு ஹோட்டல் செயின். அந்த டூ எதில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா நிஃப்டி 50க்குள்ளே இருக்குது. அண்ட் ஆஃப் லேட் வந்து இந்த ஷேர் வந்து வெகுவாக கரெக்டாக இருக்குது. பார்த்தோம்னா நியர்லி 7,545 போனது ஹை லெவலில். லோவஸ்ட் லெவல் வந்து 5,696 இருந்தது. ஆனால் இப்போ கோட் ஆகிட்டு இருக்குது அபவுட் 6,289. ஸோ அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நாட் ஒன்லி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ஈவன் நாராயணா ஹிருதாலயா, தென் மேக்ஸ் ஹெல்த்து, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அண்டு இவங்களாம் வந்து இந்த இயர் எண்டில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈவன் பெட்டராக இருக்கும் இப்போ இருக்கிறதோட அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தாகணும்ல. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் பார்த்தோம்னா இவங்களுடைய கடனை தான் மெயினாக பார்க்கணும். ஏன்னா லார்ஜஸ்ட் செயின் அப்படின்னா அப்போ கடன் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அப்போ ஹியூஜ் லோன் இருக்குது அவங்ககிட்ட. க்ரோஸ் டெத்து பார்த்திங்கன்னா 2,189 crores. அதில் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து 2,643 crores வச்சுருக்காங்க. ஸோ நெட் டெட் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்க்கு. அண்டு கன்சாலிடேட்டட் ஃபிகரை பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட்டட் டெட் பார்த்தீங்கன்னா 274 crores. வித் கன்சாலிடேட்டட் நெட் டெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைனஸில் தான் இருக்குது, 137 crores. அதனால் வந்து இவங்க டெட்டு வந்து வெகுவாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கேஷ் கையில் இருக்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்கிறனால இது வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரும் டாலரபிள் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ வித் திஸ் நான் வந்து இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இது வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் அத்தனையுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அண்டு இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. அண்டு இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.